இப்போ ஒரு ப்ளவுஸில் வந்து ஆரி ஒர்க் எப்படி பண்ணலாங்கிறது தான் ஒரு மாடலு. இது நம்மளே வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கலாங்க. ஆரி ஒர்க்கெல்லாம் கொடுத்தா ஒரு அர்ஜென்ட்டுக்கு வந்து நமக்கு ப்ளவுஸ் கிடைக்காது. ஸோ அதனால் நம்ம வந்து வீட்டிலேயே நம்ம தைச்சி பார்த்துக்கலாம். வாங்க எப்படி பார்க்கலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து திலகம் மாதிரி வந்து ஷாப்பில் எல்லாம் விற்கிறாங்க. ஸோ நான் இது கோல்டு கலரில் வாங்கியிருக்கேன். இது வந்து நல்ல ஸ்டோன் வச்சு ஆரி ஒர்க் மாதிரியே இருக்குங்க. நமக்கு அது போட தெரியல அப்படிங்கும்போது நம்ம இந்த மாதிரி ரெடிமேடு வாங்கி அர்ஜென்ட்டாக வேணும்னா நம்ம ப்ளவுஸ் வந்து நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் பாருங்கள். இப்போ நான் ஒரு ப்ளவுஸில் பாருங்கள், இந்த அடித்து திருப்பியிருக்கேன். அதாவது ரவுண்ட் நெக்கு, இந்த ரவுண்ட் நெக் வந்து நான் திருப்பியிருக்கேன். இதில் கொஞ்சம் பேட்டர்ன் வைக்கிறதுக்கு தான் இது பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இந்த ரவுண்ட் நெக்கு வந்து ஒரு லேஸ் எடுத்திருக்கேன். இந்த லேஸ் வந்து பாருங்கள் 2 லைன் வந்து வைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் வந்து அடிச்சிட்றேங்க நெக்குக்கு. இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம டைலர் கடையெல்லாம் கொடுத்து நமக்கு பண்ணி கொடுங்கன்னு சொன்னோம். அதாவது ஆரி ஒர்க் பண்ணான்னு சொன்னோம்னா ஒரு 10 டேஸ் 1 வீக் பக்கம் ஆயிரும். ஸோ நம்ம அந்த டயத்துக்கெலாம் வந்து நமக்கு சரியாகலை அப்படிங்கும்போது அர்ஜென்ட்டாக வேணும் அப்படின்னா நம்மளே வந்து வீட்டிலே வந்து நம்ம இந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாங்க. நீங்களும் இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு லைன் வந்து லேஸ் வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஒரு இன்ச்சு தள்ளி மறுபடியும் ஒரு லைன் வந்து லேஸ் வைக்கிறேங்க. இந்த 2 லைன் வச்சா தான் அழகாக இருக்கும். இது உள்ளே எல்லாம் டிசைன் கொடுக்கலாம். ஸோ நான் இது இந்த மாதிரி சிம்பிளாக இருந்தாலும் அழகாக இருக்கும். ரொம்ப டிசைன் விரும்பாதவங்க வந்து சிம்பிளாக போடணுன்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி நான் போட்டிருக்கேங்க. இப்போ ஆரி ஒர்க்கெலாம் பண்ணால் 2000 சம்திங்கில் வரும். ஸோ இது வந்து ரேட் கம்மி தான். வாங்கி நம்மளே வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாங்க. அழகாகவும் இருக்கும் பார்க்குறக்கு. பாருங்கள், இப்போ ரவுண்ட் நெக் வந்து 2 லைன் வந்து நான் லேஸ் வச்சுட்டேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த நெக்கோட சென்டர் பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு கர்வ் வந்து வரைஞ்சிக்கலாம் நம்ம. பாருங்கள், சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணி ஒரு கொடி மாதிரி வந்து வரைஞ்சிக்கலாங்க. வேறு இந்த மாதிரி நான் வரைஞ்சிருக்கிறேன். இப்போ வந்து இந்த ஸ்டோன் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்டோன் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டோன் வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி வைக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டோன் வாங்கியிருக்கேன். அப்படி வச்சு நம்ம கம் போட்டு ஒட்டிக்கலாம். இல்லைன்னா வந்து ஊசி நூல் போட்டு தைச்சோம்னா நமக்கு அது வந்து ஃபுல்லாக ஏறாதுங்க. இந்த திலகம் வந்து ஸ்டோனில் வந்து ஏறாது. ஸோ நல்ல கம் வாங்கி அந்த 700ன்னு சொல்லி விற்கிறாங்க. அந்த கம் வாங்கி நம்ம நல்லா ஒட்டிட்டோம்னா நல்லா ஸ்டிஃபாக நின்றுக்கும். ஸோ பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது நம்ம கலருக்கு சாரீக்கு தகுந்த மாதிரி நம்ம மேட்சிங் வந்து இந்த மாதிரி டிசைன் வாங்கிக்கலாம். ஷாப்பில் எல்லா கலருமே விற்கிறாங்க. ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கலர் வாங்கிக்கலாங்க. இப்போ பாருங்க, அந்த இது வரைஞ்சிருக்கு இல்லைங்களா, அந்த லீஃப் மாதிரி வரைஞ்சிருக்கேன் இல்லையா, அந்த ஒரு நெளிவாக வரைஞ்சிருக்கேன்ல, அதில் வந்து இந்த நம்ம லேஸ் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதே கலர்லேயே வந்து பாருங்கள் இந்த மாதிரி டிசைனை வந்து நான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த சைடு வர்றதுக்கும் ஒரு லேஸ் வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேங்க. இது நம்மளாக வரைஞ்சிக்கிறது தான். கொடி மாதிரி என்ன டிசைனில் வேணுமோ அந்த மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். இன்னொரு பாருங்கள், இந்த சைடு இருந்து இன்னொரு இது வந்து நான் போட்டிருக்கேன், தைச்சிருக்கேன் பாருங்கள். இங்கேருந்து நமக்கு எங்கே இஷ்டமோ அந்த மாதிரி நம்ம வச்சு வரைஞ்சிக்கலாம். இதுக்கெல்லாம் வந்து அளவெல்லாம் கிடையாது. ஸோ நமக்கு எங்கே பிடிக்குதோ அந்த இடத்துக்கு வந்து நம்ம தைச்சிக்கலாங்க. பாருங்கள், இப்போ அந்த ஒரு ஃபஸ்ட் இது மேலேயே வச்சு அப்படியே வச்சு அட்டாச் பண்ணி நான் சைடில் கொண்டுட்டு போயிருக்கேன். இப்போ இந்த திலகமாக இருக்குது இல்லைங்களா, இது பாருங்கள் ஒரு 5 பூ இதழ் மாதிரிங்க. இப்போ நான் ஃபுல்லாக வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக கம் போட்டு ஒட்டிட்டோம்னா அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. ஸோ பாருங்கள், வச்சாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி தான் சென்டரில் வந்து ஒரு கோல்டு கலரில் வந்து இந்த பட்டன் விற்கிறாங்க. அந்த பட்டன் வாங்கி வச்சு அப்படியே ஃபிட் பண்ணிக்கலாம். பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இது நம்ம ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வேர் பண்ணிட்டு போனால் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. சிம்பிளாகவும் இருக்கும். நம்ம பட்டு சாரிகளுக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணி தைச்சி போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. புதுசாக பார்க்குறவங்கெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள்.
சூப்பராக இருக்குங்களா? இது சிம்பிள் மெத்தட் தான். இன்னொரு பேட்டர்ன் வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். ஸோ மறக்காமல் என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு